ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம். இன்றைக்கி நாம் இன்ஸ்டன்ட் முறுக்கு ரெசிபி தான் செய்ய போகிறோம். இதுக்கு தேவைப்படுற பொருட்களும் ரொம்ப கம்மி, வேலையும் ரொம்ப மிச்சம். அதாவது 30 நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வாங்க அந்த முறுக்கு ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக ஒரு அகலமான பாத்திரத்தில் இந்த கப்புக்கு 3 கப் அளவுக்கு அரிசி மாவை நல்லா ஜலிச்சிட்டு சேர்த்துருக்கிறேன். இப்போ அதே கப்பாலேயே 1.5 கப் அளவுக்கு கடலை மாவை நல்லா ஜலிச்சிட்டு சேர்த்துக்கிடலாம். எந்த அளவுக்கு கப்பி இருக்குது பாருங்கள். எப்போவுமே முறுக்குக்கு நம்ம நல்லா ஜலிச்சிட்டு செஞ்சோம் அப்படின்னா பெர்ஃபெக்டாக நம்மளுக்கு வரும். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நான் எள்ளு சேர்த்துருக்கிறேன். எள்ளு இல்லைன்னா அதை வேணால் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஓமத்தை நல்லா உள்ளங்கையில் வச்சு கசக்கிட்டு சேர்த்துக்கிடலாம். ஓமம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஜீரகத்தோட நல்லா கையை வச்சு கசக்கிட்டு சேர்த்துக்கிடலாம். காரத்துக்கு ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளை மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக அந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்த பொருள், மிக முக்கியமான பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, எண்ணெயை காய வச்சுட்டு சேர்க்குறதான். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நல்லா எண்ணெயை சூடாக்கிட்டு சேர்த்துக்கோங்க. எதுக்காக இந்த ஸ்டெப்பு செய்கிறோம் அப்படின்னா, அந்த முறுக்கு வந்து நம்மளுக்கு நல்ல மொறுமொறுப்பாக கிடைக்கும். முதல்ல இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அதில் லைட்டாக சாப்பிட்டு பாருங்கள், உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் சூடாக இருக்கிற தண்ணிலாம் ஊற்ற வேண்டாம். நம்ம நார்மலாக குடிப்போம் பாருங்கள் பச்சை தண்ணி, அதை மாதிரியே நீங்கள் தண்ணியை சேர்த்து பிசைஞ்சு செஞ்சு பாருங்கள், நல்லா தான் வரும் நம்மளுக்கு. தண்ணி அது மாதிரி ஒரேடியாக ஊற்றிடாதீங்க. நம்ம பூரிக்கு சப்பாத்திக்கெலாம் பிசையும் பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதை மாதிரியே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாவு பிசைகிற பதம் வந்து ரொம்பவே முக்கியம். ரொம்ப இலக்கமாக பிசைஞ்சிட்டிங்க அப்படின்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும். அதுமாதிரி ரொம்ப ஹார்டாக பிசைஞ்சிங்க, கொஞ்சம் நம்மளுக்கு புளியும் போச்சில் வந்து கடினமாக இருந்தது மாதிரி இருக்கும். அதனால் கரெக்டாக இந்த அளவுக்கு பக்குவத்தில் நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அந்த மாவுடைய கன்சிஸ்டன்சி பாருங்கள், நம்ம அமுக்கம் இந்த அளவுக்கு இருக்கணும். இதை மாதிரி இருந்தால் பெர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ அடுத்ததாக முறுக்கு பிழிகிறதுல கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ராவிக்கோங்க. ஒவ்வொரு டைமே நம்ம எண்ணெய் ராவணும் அப்படின்னா பிழிகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ மாவை நம்ம ஃபில் பண்ணிக்கோங்க. ஒரு 3/4 அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ இதை லாக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு இதில் பிழிஞ்சி காமிக்கிறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு நம்மளுக்கு பிழிகிறதுக்கு சுலபமாக இருக்குங்கிறத காமிக்கிறேன். பார்த்தீங்களா, மாவு வந்து நீங்கள் கரெக்டாக பிசைஞ்சிருந்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு வாழை இலை அப்படி இல்லைனா ஒரு கவர் எடுத்துக்கோங்க. அதில் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கோங்க. நம்ம எப்பவும் பிழிகிறது மாதிரி பிழிஞ்சிக்கோங்க. கொஞ்சம் சின்னதாக வேணுமா இல்லை பெரிய முறுக்காக வேணுமா அதை பொறுத்து நீங்கள் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. கார்னரை லைட்டாக அப்படி ஒட்டி விட்டுக்கோங்க. இப்போ எண்ணெயை நல்லா சூடாக்கிக்கோங்க. கொஞ்சோண்டு மாவு எடுத்து இதை மாதிரி உருட்டி போட்டிங்கன்னா போட்ட உடனே மேல் எலும்பி வரணும். அப்போ நம்மளுக்கு அந்த எண்ணெயினுடைய சூடு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். பார்த்தீங்களா எந்த அளவுக்கு ஈஸியாக இந்த மாவு எடுக்க வருது. பார்த்தீங்களா நம்ம பிழிஞ்சு வச்சிருக்கிறது. இப்போ ஒரு இது நீங்கள் போடவும் அடுத்தது எலும்பி வரும், அடுத்தது போடவும் அடுத்தது மாதிரி எலும்பி வரும் நம்மளுக்கு. அப்போ எண்ணெயினுடைய சூட்டின் அளவு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ அந்த சலசலப்பு அடகவும் லைட்டாக அப்படி திருப்பி போட்டுக்கோங்க. நம்மளுக்கு சீக்கிரமாகவே குக்காய் வந்துடும், ரொம்ப டைம்லாம் எடுக்குங்கிறது கிடையாது. இப்போ முதல்ல போட்டதுக்கும் இப்போ போட்டதுக்கு எந்த அளவுக்கு எண்ணெயினுடைய சலசலப்பு அடங்கியிருக்கு பார்த்தீங்களா. இப்போ நம்ம இந்த சமயத்தில் எல்லாத்தையும் எடுத்துடலாம். இது வந்து இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடியது. வீட்டில் அரிசி மாவும் கடலை மாவும் இருந்தாலே போதும். ஒரு 15 நிமிஷத்தில் சட்டு நம்ம மாவை பிசைஞ்சு இதை மாதிரி பிழிஞ்சு எடுத்து முறுக்க நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ மீதி இருக்கிற எல்லாத்தையுமே இதை மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இது ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு முறுக்கு ரெசிபி தான். கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க.